வணக்கம் இறைவா. உறவுகளே, அடுத்து தான் உங்களுக்கு வணக்கம். அது யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் திறப்பினோம் முதலிலும் இறைவனுக்கே, பிதாவிற்கே, அதன் பிறகுதான் சுதன் பிதாவிற்கும் சுதனுக்கும் தூய ஆவியானவர்களுக்கும் மகிமை உண்டாகுவதாக என்று சொல்வதும், நான் அந்த இடத்துல அதை சொல்வதற்கு சிறிது தயங்குகிறேன். ஏனென்றால் பிதாவை விட முதலிடம் பெறக்கூடியவர், பெற்றிருப்பவர், பெறப்போகிறவர் தூய ஆவியானவர் ஒருவரே. பிதா கூட அவர் ஒரு மனிதன் வடிவிலே தான் இருந்தார். முதல்வர் தூய ஆவியானவர் என்பது என் மனதில் பதிந்து விட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது நெற்றிக்கண் திறப்பினும் சரியே, அது தேவனுடைய தாயாக இருந்தாலும் சரியே, அவர்களுக்கெல்லாம் அடுத்த இடம்தான். தூய ஆவியானவர் தான் அப்பொழுதும் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார். ஒருவேளை பிதாவிற்கு மரணம் வந்துவிட்டாலும் வந்துவிடலாம். ஏனென்றால் அவர் மனித வடிவிலே இருக்கிறார். எப்பொழுது ஒருவன் மனிதனாக பிறந்தானோ, மனித வடிவிலே இருக்கிறாரோ, அவர் உண்மையிலேயே கடவுள் அல்ல. காண முடியாதவர் ஒருவரே கடவுள். அவர்தான் தூய ஆவியானவர். அதனால் நாம் இறைவன் என்றால் முப்பெரும் கடவுள்களில் முதலிடத்தை பெறுபவர் தூய ஆவியானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே என்று சொன்னாலும் அந்த இடத்துல மூன்றாவது இடத்துல தூய ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். பரவாயில்லை, அது எந்த இடத்துல யாருக்கு இடம் கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் உண்மையான கடவுள் தூய ஆவியானவர்கள். ஓகே, அவருக்கு முதலிடம். சரி செல்வாங்களே, அதற்கு பிறகு வேறு ஒன்றுமே இல்லை.